ஹலோ. புராசாமி, நான் தான்டா பேசுகிறேன். சொல்லுடா. எப்படிடா இருக்க? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. போன வாரம் ஹரியனை ஊருக்கு வந்துட்டு போனாரு. அவர்கிட்ட உன்னை பற்றி விசாரித்தேன். நீ நல்லா இருக்கேன்னு சொன்னாரு. ஆமாம், நீ எப்போ ஊருக்கு வர போகிற? தெரியலடா. ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போடா. நீ என்னை தேடி வந்தல, அப்போவே உன் மனசில் நான் இருக்கேன்னு அர்த்தம். புராசாமி, புராசாமி, எப்படா மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட. அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட. அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? என் மனசுல யாருமே இல்லை. நான் அடுத்த வாரமே ஊருக்கு வரேன்டா. ஹலோ, நான் கண்டிக்கா பேசுறேன். என்னடி இந்நேரத்தில்? சும்மா குட் நைட் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். 2 மணிக்கு என்னடி குட் நைட்டு? ஐயோ, மணி 2 ஆயிடுச்சா? அப்போ குட் மார்னிங். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன வேணும்? விஷயத்துக்கு வா. பசிக்குது, ஆனா சாப்பிட முடியல. தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல. அதுக்கு நான் என்னடி பண்றது? மனசு ஃபுல்லா பூராச்சாமி நினைச்சிட்டு இருக்கு. அவன் ரொம்ப நல்லவன். நான் தான் இத்தனை நாளா அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். யாருடி பூராச்சாமி? உன் பையனோட ஃப்ரெண்டு. ஓ, அவனா? அன்னைக்கு நீங்க 2 பேரும் அப்படி என் வீட்டுல பேசும்போதே நினைச்சேன் அது இதுல தான் போய் முடியும்னு. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் முதல்ல இப்படிதான் நடந்தது. அதோட முடிவு இப்ப எங்களுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். யாருக்கிட்ட இந்த நேரத்துல பேசிட்டு இருக்க? கன்னிகாங்க. ஏன் நீங்க 2 பேரும் பகல்ல பேசுறது பத்தலையா? சரி, அவர் முடிச்சுக்கிட்டாரு. காலைல வா, நேர்ல பேசுவோம். முடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுவாரா? எங்க போன் அவர்கிட்ட கூட. ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிருச்சா? இந்த தைரியத்தை என் பையனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு, பார்க்கலாம். இப்ப போனை வை. ஹலோ. ஜோசியர் பூராச்சாமி இருக்காரா? பூராச்சாமி இருக்காரு, ஆனா அவர் ஜோசியக்காரர் இல்லை. இல்ல, அவர் ஜோசியர் பூராச்சாமி தான். அவர் முதல் தடவை என்னை என் வீட்டுல பார்க்கும்போது என் மனசு எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப எனக்கு அவரோட நல்ல மனசு பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவரோட தான் நிச்சயம் பண்ண போறேன். இப்ப சொல்லுங்க, அவர் ஜோசியர் பூராசாமி தானே? ஏய், நீ ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்க. அதான் இன்னைக்கு பொரிய மூஞ்சில் கொட்டி திட்டிட்டு போயிட்டல. இன்னைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுற? உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா நான் அழகாக பிறந்தது தப்பு. இது பாரு, இப்ப நீ தான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. தூங்க நேரத்தில் எதுக்கு போனை போட்டு இப்படி உயிரை வாங்குற? ஒழுங்காக போனை வைக்கி. உன்னை நினைச்சாலே எனக்கு கோவமாக வருது. அப்படியா? கோவம் வந்தா குளத்துல போய் விழுந்துக்கோ. ஒருவேளை உனக்கு என் மேல ஆத்திரம் வந்தா ஆத்துல போய் விழுந்துக்கோ. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. மனசு பூரா உன்னையே நினைச்சிட்டு இருக்கு. உன்னை நேர்ல பார்க்கணும், பேசணும். திரும்பவும் சொல்கிறேன், நீ தேவையில்லாமல் அதிகமாக பேசிகிட்டு இருக்க. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 2 பேரும் நியாயமா சொல்லு. பேசுவோம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜானகிபுரம் ஹைவே பஸ் ஸ்டாப்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நேர்ல வா. இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு அப்ப சொல்றேன். நீ சொன்ன மாதிரி அவன் நிக்கிறாண்டி, போய் பேசு போ. என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். உங்க ரூம் எதிரில தான் நான் இருக்கேன். ஏய், இது யாருடி? இந்தா புடிங்க. இத படிச்சுட்டு நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்க முடிவை சொல்லுங்க. நான் வரேன்.
அவ கிடக்கா, நீ வா, நம்ம போய் பேசுவோம். வா. இல்லக்கா, அவ மனசுல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து பேசுவோம். என்னடி சொல்ற? ஆட்டோ போலாம். கல்யாணத்துக்கு தான் நல்ல நேரம் பார்ப்பாங்க, காதல் சொல்றதுக்கு கூடவா நல்ல நேரம் பார்ப்பாங்க? கொஞ்ச நேரம் பொறு. ஏன்டா டேய், எல்லை விற்கிற இடமா இது? முதல் தடவை பார்க்குற மாதிரியே கேட்பீங்க டேய்யா, பிடிங்க. ம் ஏம்பா, இந்த பொண்ணு தானே இது? ம். ஏமா, இந்த தம்பியை காதலிக்கிறேன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறியாமே? ஐயோ, நான் அப்படி எதுவும் சொல்லல சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கூட கிடையாது என்னப்பா? சார். இவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணா, நான் வரேண்ணா. ஏய் கன்னிகா, வேணாண்டி. இவ ஐயோ சராசரி மனுஷனே இல்லடி. ஆமாக்கா, அவன் சராசரி மனுஷனே இல்ல, அதுக்கும் ஒரு படி மேல. அதனால தான் எங்க அப்பாவையும் காப்பாத்தினா எனக்கும் பொறி கொடுத்தான். சொன்ன மாதிரி 200 ரூபா கொடு. என்னப்பா 200 ரூபா பேசி 100 ரூபா தர? நான் 100 ரூபா கொடுத்தேன், எழுதி கிடக்கிறவன் 100 ரூபா கொடுத்தான்ல, 200 ரூபா சரியா போச்சு, போங்க. அட நான் உன்னை விரும்புறேன். என் மனசுல இருக்கிறத முழுசா இதில் எழுதியிருக்கேன். படிச்சுட்டு நீ உன்னோட முடிவை சொல்ல. சார், இந்த பொண்ணை எங்கே சொன்ன அடங்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க சார். சார், அடிக்காதீங்க சார், வாயாலே கண்டிங்க சார். கைய உர்றா. வேணாம் சார், வாயாலே திருத்துங்க சார். சொன்னா கேளுடா. வேணாம் சார். கைய உர்றா, தோசை தீயுது. கடவுளே, 2வது தடவையா நீ கண்ணை திறந்துட்டப்பா. என் பொண்ணுக்கும் காதல் வந்துருச்சு. யாரு? தம்பி, நான் தான் பாலமுருகனோட அம்மா பேசுகிறேன்ப்பா. கன்னிகாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ விலகி விலகி போகிறத நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. உன்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு ஆசைப்படுறா. நாளைக்கு காலையில் அதே பைபாஸ் ரோட்டில் உனக்காக காத்துட்ருப்போம். கண்டிப்பாக வாப்பா. கண்டிப்பாக வருவேன். நாளைக்கு அதே இடத்துல எங்கள் ஊர் போகிறதுக்கு நான் பஸ் ஏற போகிறேன். ஏன்னா இந்த ஊரில் இன்னையோட எனக்கு வேலை முடிஞ்சுது. நான் இன்னையோட வேலையை விட்டு நின்றுட்டேன். நாளைக்கு நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன். என்னாச்சு ஒரு அண்ணனுக்கு? 2 பாட்டில் தான் இருக்குது. 2 அண்ணனும் குத்துக்கல்லு மாதிரி இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்குற? அப்புறம் ஒரு பாட்டில் குறையுது. ஓ, அதுவா? நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன். இது 2 அண்ணனுங்க.